ஹலோ ரமேஷ், வெல்கம் டு பங்டன் கதை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்க்லிப்ஸ்டு டெஸ்டினிஸோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் கேட்பீங்க, எங்கம்மா இத்தனை நாள் போய்ட்டு அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு வந்து எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டைம் இல்லை. அப்பப்போக்கி கிடைக்கிற டைம்லலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். சரி, ஓகே. ஜஸ்ட் வந்து இது இமேஜின் மட்டும் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் எதாவது நாய்ஸ் கிடச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் எபிசோட் 4 நான் எதில் முடிச்சிருப்பேன் அப்படின்னா, நீங்கள் சாரா நீங்கள் 3 பேருமே வந்து திருப்பியும் வந்து ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்திருப்பீங்க. அந்த போர்ட்டல் மூலயமா வந்திருப்பீங்க. வந்துட்டும் நீங்கள் உங்கள் காலேஜுக்கும் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்ருப்பீங்க. பட் அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து அன்வான்டான சில சீனரிஸ்லாம் வருது. லைக் 7 கிங்ஸோட ஃபேஸஸ்ஸு, அப்புறம் யாரோ உங்களோட மைண்டுக்குள்ளே வந்து பேசுகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சில விஷயம்லாம் உங்களுக்கு வருது. ஸோ நீங்கள் வந்து இதை சாராக்கிட்டேயும் நீனிக்கிட்டையும் சொல்லியிருப்பீங்க. ஸோ நீங்கள் 3 பேர் சேர்ந்து அந்த காட்டேஜ்லேயே இருக்கிற ஒரு லைப்ரரியில் போய் செக் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. அப்போது அந்த காட்டேஜில் இருக்கிற மேடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரூமை வந்து காட்டுவாங்க. அந்த ரூமில் தான் நீங்கள் ட்ராகன்ஸை பற்றி இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. அதில் ஒரு புக்கை பற்றி பார்க்குறீங்க. ஸோ அதில் வந்து ட்ராகன்ஸோட பவர்ஸ், அவங்க என்னென்ன டைப்ஸு, அவங்க யார், அப்படி இப்படின்னு எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதோடு அந்த ரூமை விட்டு வெளியே போயிருப்பீங்க இல்லையா? ஸோ இதோடு நான் வந்து இந்த எபிசோடை வந்து முடிச்சிருப்பேன். ஸோ வாங்க நம்ம அதிலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இப்போ நீங்கள் சாரா அப்புறம் நீங்கள் 3 பேருமே வந்து உங்களோட ரூமில் தான் இருக்கீங்க, ஓகேவா? ஸோ உங்கள் ரூமில் வந்து உட்காந்துட்டு இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ என்ன பண்ணலாம், திருப்பி வந்து அங்கே ட்ராகன் வேர்ல்டுக்கு போவோமா இல்லை இங்கேயே இருப்போமா அப்படின்னு வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்து அப்போது நீங்கள் தான் சொல்கிறீங்க, நம்ம பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு தெரியலை, டைம் போய்கிட்டே தான் இருக்குது, நாளைக்கு நம்ம திருப்பி ஊருக்கு போக வேண்டிய நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் திருப்பி வந்து ஊருக்கு போவீங்க, ஓகேவா? அதாவது உங்கள் வீட்டுக்கெல்லாம் போவீங்களா, ஏன்னா அது ஒரு ஸ்கூல் ட்ரிப்புக்கு தானே வந்திருப்பீங்க. ஸோ அதனால் வந்து திருப்பி வீட்டுக்கு போகிற நாள் வந்து நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ ராத்திரி ஆயிடுச்சு, நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க. ஸோ வந்து சாரா சொல்கிறா, ஆமாம், நாளைக்கு வந்து நம்ம திருப்பி ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒன்று நம்ம போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ராத்திரியே போகணும், இங்கே டைம் நகர போகிறதில்ல. ஸோ இப்போ ராத்திரியே போனாலும் நம்ம எத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் இதே டைம் தான் இருக்க போகுது. ஆனால் சப்போஸ் இப்போ நம்ம திருப்பி நம்ம வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா இங்கே எப்படி நம்ம வர்றது அப்படின்னு வந்து அவள் கேட்குறான். நீ சொல்கிறா, பேசாமல் நம்ம ஏன் போகக்கூடாது, அதான் டைம் மூவ் ஆக போகிறது இல்லையே, நம்ம போனால் வந்து யார் கண்டுக்க போகிறா அப்படின்னு வந்து கேட்குறா. ஆனால் நீ அதாவது நம்ம புரிஞ்சுக்கணும்ல, சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு வந்து அவங்க நம்ம கூட வந்து பேச ட்ரை பண்ணுறாங்க, இதுக்கு அவங்க நம்ம வந்தது எப்படி அவங்களுக்கு தெரியும், அப்படி இப்படின்னு சில தாட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் 3 பேர் மண்டையிலையும் வந்து வருது. நீங்கள் 3 பேருமே வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது வந்து உங்களை வந்து கீழே வந்து டின்னர் சாப்பிட கூப்பிட்றாங்க. ஏன்னா வந்து சமைப்பாங்க. ஸோ டின்னர் சாப்பிட கூப்பிட்றாங்க. ஸோ கீழே போகும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, இப்போ வந்து பிபிக்யூ பார்ட்டி இருக்குது, நாளைக்கு வந்து இந்த மணி நம்ம எல்லாருமே வந்து திருப்பி வந்து ரிட்டர்ன் ஆக போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் டே இன்றைக்கி. ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு பார்ட்டி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஃபஸ்ட் எபிசோடா செகண்ட் எபிசோட் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அந்த எபிசோட்ஸில் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அந்த காட்டேஜுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்யார்ட் இருக்கும். அங்கே வந்து குக்கிங்க்கு தேவையானது, பேபிக்கு வைக்கிற அந்த ஸ்டாண்டெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ்லாம் கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்த சுற்றி வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு கவரிங் இருக்கும். அதனால் வந்து எந்த ஒரு ஆபத்தும் வராது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் 3 பேருமே வந்து சரி ஓகே அப்படின்ட்டு அங்கே போகிறீங்க. போயிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு உங்களுக்கு வந்து டைவர்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. என்னடா இதுக்கு தேவையில்லாமல் நம்ம கூட பேசுகிறாங்க, நம்மளுக்கு ஏன் வந்து அவங்கள பார்க்கும் போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்கள பார்த்த மாதிரியே இருந்துச்சு, நம்ம 7 பேர் நம்ம 8 பேருக்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்கா, என்ன இது எனக்கு புரியவே இல்லை
அப்புறம் ஏன் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா பொறாமையாக இருந்துச்சு, ஏன் 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 எனக்கு கோவமாக வருது அப்படின்னு வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே அவ்வளோ தாட்ஸு, உங்களை அறியாமையே உங்களுக்கு அவ்வளோ தாட்ஸ் வருது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. சொல்லுவாங்கள்ல, நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் மனசாட்சி ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் இருப்பீங்க. இப்போ இந்த பார்ட்டியில் நீங்கள் ஜாயின் ஆனதுக்கப்புறம் இந்த பார்ட்டியில் இருக்கும் போது உங்களுக்கு ஒரு அளவுக்கு உங்கள் மைண்டு வந்து டைவர்ட் ஆயிடுச்சு. அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ் டீச்சர்ஸோட உங்களோட பார்ட்டியை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே சில பேர் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சாப்பிட்டுட்டு அவ்வளோ இது எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சேம் எல்லாருமே இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து சொன்னேன்ல, அந்த இடம் ஃபுல்லாக காடு. அந்த காட்டுக்குள்ளேருந்து ஒரு ஓநாய் வந்து ஒரு கூட்டம், ஒரு ஓநாய் மட்டும் ஊளை விடும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு ஊளை விடுது. எல்லாருக்குமே கேட்குது ஆக்சுவலி. அப்போது வந்து ஒரு பையன் சொன்னான், அங்கே உல்ஃப் இருக்கா அப்படின்னும் போது, உல்ஃப் இருக்குமோ அப்படின்ட்டு எல்லாமே தான் அந்த சவுண்டு கேட்குறாங்க. பட் யாரும் அவ்வளோவா சரின்ட்டு அந்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த வாய்ஸ் வந்து நின்றுது. ஸோ யாருமே வந்து அந்த இதை வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து சரி ஓகே மறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு அதை யாரும் மைண்ட் பண்ணிக்கல. திருப்பி அவங்க பார்ட்டியை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஓகே அப்படின்ட்டு இருந்தோம். எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் சாரா நீனியும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த டைம் இப்போ நீனியை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, நீனிக்கு வந்து திருப்பி அந்த உல்ஃபோட சவுண்ட் வந்து கேட்குது. அவள் வந்து சுற்றி முற்றி பார்க்குறா, உங்கள் யாருக்காவது கேட்குதா அப்படின்ட்டு. அப்போ வந்து உங்களுக்கு தான் கூப்பிட்றா, வயன் சொல்லுடி, உனக்கு இப்போது நிறைய ஓனாய் ஓட விட்ட மணி இல்லை அப்படின்னு. அப்போ உள்ள விட்டுச்சு, இப்போ இல்லையே அப்படின்னு. இப்போ ஊழ விட்டுச்சு, இல்லை ஏதோ பிரம்மையாக இருக்க, அது கடந்து அது ஊழ விட்டோம், நம்மளுக்கு என்ன, வா வா நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ வந்து நீனிக்கு ஒன்றுமே புரியலை. சரி ஓகே அப்படின்ட்டு அவளை என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாள். ஸோ அந்த டைம் வந்து அவள் அந்த கண்ணாடின்னு சொன்னீங்களே ஒரு கவரிங் மணி, அந்த கவரிங் பக்கத்தில் தான் போய் நின்றுட்டுருப்பாள். அங்கே தான் வந்து ஸ்டால் வச்சுருப்பாங்க, அந்த பிபிக்கு ஸ்டால் இருக்கும்ல, ஸோ அங்கே தான் இருக்கும். என்னால் அங்கே போய் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறான். அந்த டைமில் அந்த கிளாஸ் வழியாக அவள் பார்க்குறான். அங்கே பார்த்தா வந்து அங்கே வந்து ஒரு ஒயிட் கலர் உல்ஃப் இருக்குது, ஓகேவா. அதோட ஐஸ் வந்து ஒரு மாதிரியா பிங்க் கலரில் இருக்குது. அதோட உல்ஃப் ஷேடு இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஐஸில் இருந்து அந்த பிங்க் கலர் லைட்டு வந்து வெளியே வருது, சரியா. அந்த மாதிரி இருக்குது. அந்த உல்ஃப் வந்து எப்படி இருக்குன்னா, நல்லா மசில்டோடு இருக்குது. நான் சொன்னேன்ல, அந்த இன்ட்ரோ வீடியோ நான் ஒன்று போட்டிருப்பேன்ல, அதில் நான் சொல்லியிருப்பேன் ட்ராகன்ஸ்லாம் நிறைய வகை இருக்குது அப்படின்ட்டு. அதில் ஆல்ஃபா அப்படின்னு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்ஃபா அப்படின்னா லைக் கிங் மணி இல்லையா. ஸோ அந்த மணி ஒரு இதில், அந்த மணி அதிலே உல்ஃபாக இருந்தால் எப்படி இருக்கும். அந்த உல்ஃப் வந்து நல்லா மசில்ஸோட நல்லா பெருசாக இருக்குது, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஆனால் வந்து செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரே ஒரு ஆள் தான் பார்த்தா அதுதான் கிங் மணி இருக்குது, சரிங்களா. ஸோ நீனி வந்து அதை பார்த்துட்டு இந்த உல்ஃப் தான் அப்படின்ட்டு. ஆனால் வந்து நீனியால் வந்து அதை இக்னோர் பண்ண முடில. உல்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வர முடில. அதே வந்து அவள் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவள் அறியாமையே வந்து அதை பார்க்குறா. இதோ வந்து அவளுக்குள்ள ஒரு ஃபீலிங், அவளுக்குள்ளே ஏதோ வெளியே வர மணி ஒரு ஃபீலிங். ஆனால் அவளுக்கு என்னன்னு தெரியலை. அவள் வந்து அவளோட மைண்டு வந்து எப்படி இருக்குன்னா, பல வருஷத்துக்கு கழித்து யாரையோ ஒருத்தவங்கள ஏங்கி கடந்து பார்த்த மணி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மணி ஒரு ரியாக்ஷன் வந்து தருது. அந்த உல்ஃப் வந்து இவளை பார்த்தக்கப்புறம் அதோட முகமே மாறுது. லைக் அவ்வளோ அந்த ஐஸ் வந்து நல்லா பிரைட்டாக எரியுது. அதுக்குள்ளேயும் ஏதோ தூண்டுது, வெளியே வா அப்படின்ற மாதிரி ஏதோ வெளியே வருது. பட் அது என்னன்னு தெரில. கொஞ்ச நேரத்துலேயே அந்த உல்ஃப் வந்து அந்த காட்டுக்குள்ளே ஓடி போயிடுது. நீனிக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து அவளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, என்னடா திருப்பி போயிடுச்சு அப்படின்ட்டு. இவளுக்கு வந்து புரியவே இல்லை, என்னடா அது அப்படின்ட்டு. இது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியே குழப்பத்தோடு இருக்கா, ஏன் எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் வருது அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு அவளும் வந்து திருப்பி பார்ட்டிக்குள்ளே வரா. பட் அவளால் கான்சன்ட்ரேட்டாக இருக்க முடியல. அவளுக்கு ஃபுல்லாக அந்த உல்ஃபோட ஞாபகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் அவள் என்ன சொல்லிட்டானா, உங்ககிட்டேயும் சாராக்கிட்டேயும் என்ன சொல்கிறான்னா, இந்த மணி
எனக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வந்து அவள் சொல்லிட்டு திருப்பி வந்து ரூமுக்குள்ளே வரான். வந்துட்டு அங்கே அந்த பெட் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாள். ஏன் வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்காக இருக்குது, ஏன் அந்த ஒல்ஃபை வந்து எனக்கு எங்கேயோ தெரிஞ்ச மாதிரியே இருக்குது, ஏன் எனக்கு எதுவும் இல்லை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹார்ட் இருக்கும்ல, இந்த லெஃப்ட் சைட் செஸ்ட், அதை வந்து டச் பண்ணிவிட்டு வந்து பேசிகிட்ருக்கான். அப்போது வந்து அவளுக்குள்ளே வந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மனசாட்சி வந்து வெளியே நின்றுட்டு ஆமாம் அதுதான் அவன் தான் உனக்கு அப்படின்றான். அது அப்படி தான் சொல்லுது. ஸோ வந்து நீ வந்து என்ன அவன் எனக்கா அவனா அது வெறும் உல்ஃப் தானே அப்படின்னும் போது என்ன உனக்கு ஒன்றுமா புரியலை, அவன்தான் உனக்கு அவ்வளோதான் அப்படின்றான். எனக்கு புரியலை, எனக்கு என்னென்னவோ நடக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா எனக்கு அந்த மணி சில அந்த ஏதோ அந்த 7 கிங்ஸ் வந்து ஏதோ பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா இந்த ஒல்ஃப், ஏன் எனக்கு அந்த ஒல்ஃபை பார்க்கும் போது ஏதோ வந்து எனக்கு அவனை ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னும் போது அப்போ வந்து அந்த மனசாட்சி சொல்லுது, ஆமாம் இத்தனை வருஷம் நான் ஏங்கி கிடந்திருந்தேன், கடைசியில் நான் உன்னை பார்த்துட்டேன், கூடிய சீக்கிரமோ நாங்கள் 2 பேர் சேர போகிறோம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுது. எனக்கு வந்து ஒன்றுமே புரியலை. என்ன சொல்கிறேன், எனக்கு புரியவே இல்லை, என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்கும் போது அந்த மனசாட்சி ஒன்று சொல்லுது. அது என்ன சொல்லுது நான் இப்போ சொல்ல மாட்டேன், போக போக கதையில் வரும், சரிங்களா? ஸோ அது சொன்னதை கேட்டோன்னே நீனிக்கு ஷாக் ஆகுது. என்ன அதெல்லாம் உண்மையிலே இருக்கா அப்படின்னும் போது, ஏன் அது என்ன வெறும் புக்கில் தான் இருக்கும்னு நினைக்கிறியா, உண்மையிலே அதெல்லாம் இருக்குது, எல்லாருக்குமே அது இருக்குது, ஈவன் வாயனுக்கு கூட அதுதான் அப்படின்னு வந்து சொல்கிறா. அந்த மனசாட்சி சொல்லுது. அப்போ வந்து நீ வந்து அப்போனா அப்போ அவகிட்ட இப்போ சொல்லாங்க அப்படின்னும் போது அப்போ அந்த மனசாட்சி சொல்லுது, இல்லை இப்போ சொல்லக்கூடாது, அது அவளாக கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம், அவளோட மனசாட்சி சொல்லணும், நான் உன் மனசாட்சி உனக்கு என்ன வேணுமோ அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து அதை சொல்லிவிட்டு அது திடீர்னு மறைஞ்சு போயிடுச்சு. நீனிக்கு ஒன்றுமே புரியல, என்னது இது அப்படின்ற மாதிரி இருக்கா. பட் அவளுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து ஒயின், அதாவது நீங்களும் சாராவும் வந்து இந்த ரூம்குள்ளே வரீங்க. வந்துட்டு பார்க்குறீங்க நீ வந்து அங்கே உட்காந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. ஸோ உட்காந்துருக்கும் போது நீங்கள் கேட்குறீங்க, ஏன்டி பாதியிலே வந்துட்ட, டயர்டாக இருக்குதுன்னு சொன்னேன், என்ன ஆச்சு இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவன் சொல்கிறான், எனக்கு இப்போ ஓகே தான், நான் கிளியராக தான் இருக்கேன் அப்படின்னாவும் சரி ஓகே அப்படின்ற ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே, அதாவது நீங்கள் சாரா, நீங்கள் 2 பேரும் நீங்கள் வந்து பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்போ வந்து சாரா கேட்குறா, ஏன்டி ஏதாவது உனக்கு தோணுச்சா, ஏன் எனக்கு என்ன திடீர்னு ஒரு மாதிரியாக இருக்க, நீ இப்படி இருக்க மாட்டியே அப்படின்னு கேட்கும்போது இல்லடி சும்மா தான் மாதிரியே டயர்டாக இருக்குது அப்படின்றா. அப்போ வந்து ஒயின் வந்து அதை நீங்கள் வந்து நீனியை வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு அழகாக தெரியுது அவள் எதையோ மறைக்கிறா அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் சாராவை விட நீங்களும் நீனியும் தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து அவளை பற்றி எல்லாமே தெரியும், அவளோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குமா. ஸோ அதனால் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க அவள் ஏதோ மறைக்கிறா அப்படின்ட்டு. என்னடி மறைக்கிறா அப்படின்னு கேட்கும் போது சாராவும் வந்து நீனியோட மூஞ்சியை பார்க்குறா, எதையோ மறைக்கிற மணி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ வந்து நீ சொல்கிற அந்த மணி எனக்கு அந்த உல்ஃபை பார்த்தேன், அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஏதோ ஃபீலிங்காக இருக்குது, லைக் அதை வந்து பல வருஷம் கழித்து நான் அதை பார்த்தேன்னா எப்படி இருக்கும், அந்த மணி எனக்கு ஒரு சம்வாட் ஃபீலிங்காக இருக்குது, அது ஏன் தான் எனக்கு தெரியலை, என் மனசாட்சி என்னமோ சொல்லுது, லைக் நான் வந்து கூடிய சீக்கிரமே அவங்க கூட சேர்ந்துருவேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுது, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு வந்து சொல்கிறா. நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஷாக்காக பார்க்குறீங்க, என்னதே அப்படின்னு கேட்க. ஆமாம் எனக்கு தெரியலை, அப்போ ஒரு மாதிரியாகவே ஃபீலிங்காக இருக்குது, எனக்கு இந்த காட்டை விட்டு வெளியே போகணுன்னே தோணலை அப்படின்னு சொல்கிறா. ஸோ சாராவும் நீங்களும் ஒருத்தர் பார்த்துட்டு என்னது அப்படின்னு கேட்குறா சாரா. அப்போ வந்து நீங்களும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்க. ஆமாம் நம்ம வந்து ஏன் போகணும், பேசாமல் வந்து நம்ம இங்கேயே இருக்கலாம், என்ன அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டா இங்கே வந்து டைம் போகாது, ஸோ அதனால இன்றைக்கி ராத்திரியை நம்ம போனால் கூட நம்ம அங்கே போனதுக்கப்புறம் இந்த ராத்திரி இப்படியே தான் நிற்க போகிறது, யாருக்கும் தெரிய போகிறதில்ல, நம்ம வந்ததும் தெரியாது போகிறதும் தெரியாது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ சாராவும் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறா.
சரி ஓகே, பட் ஆனால் நம்ம ராத்திரி அந்த அபாண்டா ஹவுஸ்க்கு போகிறது டேஞ்சராக தான் இருக்குமே அப்படின்னு வந்து அவள் கேட்குறா. அப்போ வந்து நீங்களும் கொஞ்சம் யோசிக்கணும். ஆமாம் அப்படின்னும் போது சரி விடு, நான் வந்து ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து நீ சொல்கிறா ஓகே, அப்போ நம்ம வந்து எப்படி இருந்தாலும் அந்த போர்ட்டலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, அந்த போர்ட்டலுக்கு அந்த ட்ராகன் வேர்ல்டுக்கு நம்ம திருப்பி போகிறோம் அப்படின்னா, நம்ம பேசாமல் இங்கேருந்து எதாவது திங்ஸ்லாம் கொண்டு போகலாம். நம்மளோட திங்ஸ் இல்லை, லாஸ்ட் டைம் நம்ம வந்து திடீர்னு போனோம், அதனால் வந்து நம்மக்கிட்ட நம்மளுக்கு தேவையான திங்ஸ்லாம் இல்லை. பேசாமல் நம்ம இப்போ போகும்போது நம்ம எல்லாமே ப்ரிப்பேராக போவோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் வந்து அதுக்கு அக்ரி பண்ணிக்கிறீங்க. ஆமாம் கரெக்டு அப்படின்ட்டீங்க. ஸோ சாரா சரி ஓகே, அப்போ உங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. மெயினாக லைக் கேமரா, ஃபோட்டோஸு எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்னென்ன வேணும், இப்போ வேணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா. ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே தான்டா டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஒரு 11 o'clock அந்த டைமில் இருக்கும். எல்லாமே வந்து தூங்க போயிட்டாங்க. ஏன்னா வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மணி வந்து காலையில் வந்து 4 o'clockலாம் நம்ம எழுந்துச்சி கிளம்ப வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் நம்ம அங்கே ஒரு 10 மணிக்குள்ளே போய் சேர மணி இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாமே ஏர்லியாக போய் தூங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் எல்லாமே தூங்க போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் நீ சாரா as usual எல்லா ரூம்லேயும் போய் செக் பண்ணிக்கிறீங்க எல்லாம் தூங்கிட்டாங்களா அப்படின்ட்டு. தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த காட்டேஜை விட்டு வெளியே போகிறீங்க. வெளியே போயிட்டு காடு மணி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த காட்டில் வந்து நடந்து தான் போகிறீங்க. நடந்து போயிட்டு கடைசியில் வந்து இந்த அபாண்டா ஹவுஸுக்கு ரீச் ஆகிறீங்க. உங்கள் 3 பேருக்குமே ஒரு மாதிரியா படப்படன்னு இருக்குது. ஐயோ என்ன பண்ணிடுவாங்களா, அப்படி ஏதோ தப்பாயிருமோ அப்படின்னு பயத்துலேயே இருக்கீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பழைய எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சில ஹாரிஃபிக்காக சில சீனரிஸ்லாம் நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நினச்சி வந்து இவங்க பயந்துட்டுருப்பாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் 3 பேருமே வந்து உங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த அபாண்டா ஹவுஸ்குள்ளே போகிறீங்க. உங்களுக்கு தான் வழி தெரியும் இல்லையா. ஸோ அதனால் டக்குன்ட்டு வேகமாக வந்து மூவ் பண்ணுறீங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் விட்டால் எதாவது நடந்துருமோ அப்படின்ட்டு கடகடன்னு நடக்கிறீங்க. டக்குன்னு அந்த படி மேலே ஏறி போனீங்க அப்படின்னா 2வது ரூமோ 3வது ரூமோ. ஸோ அங்கே வந்து ஒரு கடைசி ரூமில் வந்து அந்த இது இருக்கும், அந்த போர்ட்டல் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு அந்த போர்ட்டலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 3 பேர் ஒருத்தர் பார்த்துட்டு கையை பிடிச்சிட்டு தான் அங்கே ஜம்ப் பண்ணுறீங்க. ஸோ as usual ஸோ நீங்கள் ஜம்ப் பண்ணிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் 3 பேருமே போகிறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு பிரைட்டான லைட் வருது, திடீர்னு டார்க் ஆகுது. ஸோ அந்த பழைய அந்த ட்ராகன் வேர்ல்டில் இருக்கிற பழைய பில்டிங்லேயும் வந்து சேர்றீங்க. இப்போ வந்து as usual நீங்கள் டார்ச்சை வந்து எடுக்கிறீங்க. ஸோ எடுத்துகிட்டு 3 பேருமே சேர்ந்து கையை மட்டும் பிடிச்சிட்டு 3 பேருமே டார்ச் எடுத்துகிட்டு வந்து திருப்பி அந்த பில்டிங்கை விட்டு வெளியே போகிறீங்க. ஸோ உங்களுக்கு தான் வழி தெரியும் இல்லையா. ஸோ மேரியும் ஜூலியும் வந்து உங்களுக்கு அந்த டோட்டல் டவுனையும் சுற்றி காட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 1 monthல் வந்து உங்களுக்கு வந்து இந்த டவுனை பற்றி எல்லாமே தெரியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு குழப்புற மணி அப்படின்னு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் 3 பேருமே வந்து ஒவ்வொரு அளவுக்கு எல்லா இடமும் கம்பலாக தெரியாமல், அதாவது என்ன சொல்கிறது, முழுசாக தெரியலைன்னா கூட இங்கே போனால் இந்தந்த இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அதனால் டக்குன்ட்டு நீங்கள் வந்து அந்த டார்ச்லாம் எடுத்துகிட்டு அந்த அபாண்டா ஹவுஸ்னே வருது, அந்த பில்டிங்கை விட்டு வெளியே போகிறீங்க. வெளியே போனதுக்கப்புறம் அந்த லைட் வந்துடுச்சுல, அந்த சூரிய ஒளி வரும்ல. ஸோ வந்து இப்போ எப்படி இருக்குன்னா அந்த கிளைமேட்டு, ஸோ சேம் நீங்கள் இப்போது லாஸ்ட் டைம் நீங்கள் ஒரு மத்தியான வாக்கில் கிளம்பியிருக்கீங்க அப்படின்னா அதே மத்தியான வாக்கில் தான் இருக்குது. இதை பார்த்துட்டு நீங்கள் 3 பேருமே வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு, என்னடா அதே 3 மணி இப்போ 3 மணிக்கு கிளம்பிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ 3 மணிக்குன்னு வச்சுப்போம். ஸோ வந்து 3 மணிக்கு வந்து கிளம்பிருக்கீங்க அப்படின்னா அதே 3 மணி தான் இருக்குது. என்னடா அது அப்படின்னு ஒருத்தர் பார்த்துட்டு, ஆமாம் நம்ம ஜூலிக்கிட்டேயும் மேரிக்கிட்டேயும் ஏதோ ஊருக்கு போயிட்டு 1 வாரம் கழிச்சு தான் வருவோன்னு வேறு சொல்லியிருந்தோம் அப்படின்னு வந்து நீனி கேட்குறா. அப்போ நீங்கள் வந்து அவளை பார்க்குறீங்க. ஆமால
இப்போ அவங்கக்கிட்ட போய் என்ன சொல்கிறது, எங்கள் ஊர்லேருந்து பற்றி விட்டாங்க நான் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ சாரா வந்து சரி வாங்க நம்மளுக்கு வராத பொய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறா. சரின்ட்டு நீங்கள் 3 பேருமே வந்து திருப்பி வந்து போகிறீங்க. இப்போ போகும்போது ஏன் வந்து ஒரே வேலையாக வந்து பெரிஸ் எல்லாம் பறிச்சுட்டு போயிடக்கூடாது, மூன்லைட் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே பறிச்சுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு 3 பேருமே ஒத்துக்கிட்டு அந்த மூன்லைட் ஃபாரஸ்ட்டுக்கும் அந்த வயலில் தானே இருக்கும். ஸோ அதனால் அந்த வழியிலே இருக்கும்போது சரி போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அங்கே போகிறீங்க. உங்ககிட்ட சில கவர்லாம் இருக்கும்ல, இப்போ நம்ம ஊரில் பிளாஸ்டிக் கவர் மாதிரி அங்கே சில கவர்லாம் இருக்கும்ல, நீங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்துருப்பீங்க. அந்த மாதிரி கவர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பறிக்க ஆரம்பிக்கிங்க. ஜஸ்ட் ப்ளூ கலர் மட்டும் தான் பறிக்கிங்க, ரெட்டு பறிக்க மாட்டீங்க. ஸோ பறிச்சிட்ருக்கீங்க. ஸோ நீயும் சாராவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த சைடு தனித்தனியாக போய் பறிக்கிறோம், அப்போ தான் சீக்கிரமாக வந்து பறித்து முடிக்க முடியும் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பக்கம் பறிச்சிட்ருக்கீங்க, சாரா ஒரு பக்கம் பறிச்சிட்ருக்கா, அதே போல் நீனியும் வந்து ஒரு பக்கம் பறிச்சிட்ருக்கா. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பறிச்சிட்ருக்கும் போது அந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்து இப்போ சாராவை தான் பார்க்குறோம். அந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்து 2 ஐஸ் வந்து தெரியுது. அது எப்படி இருக்குது அப்படின்னா இட்ஸ் லைக் சம்வாட் ஒரு ரெட் ஐஸில் இருக்குது. அப்போ வந்து ரெட் ஐஸ்னு வருது இல்லையா, சரி விடுங்க. ஸோ வந்து ரெட் ஐஸ் மட்டும் இது ஃபுல்லாக இருட்டு. நான் சொன்னேன் இல்லை, மூன்லைட் ஃபாரஸ்ட்டு வெறும் அங்கே இங்கேக்கு மூன்லைட் மட்டும்தான் இருக்கும். அந்த மூன்லைட் இருக்கிற இடத்துல மட்டும்தான் பெரிஸ் இருக்கும். மற்ற இடம் ஃபுல்லாக பெரிய பெரிய மரம், செடி, புதரு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் டார்க்காக இருக்கும். ஸோ அந்த டார்க்கில் இருந்து ஒரு 2 ரெட் ஐஸ் வந்து சாராவை பார்க்குது. நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் 3 பேர் தனித்தனி இடத்துல இருக்கீங்க, வேறு டைரெக்ஷனில் வந்து நீங்கள் பறிச்சுட்ருக்கீங்க. இப்போ நம்ம சாராவோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்த்துட்ருக்கோம். அந்த இடத்துல ஒரு டார்க் ரெட் ஐஸ் மட்டும் இருக்குது. சாரா வந்து ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணல. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் தான் அவள் நோட் பண்ணிச்சா. நோட் பண்ணோடனே அவளுக்கு ஹார்ட் அட்டாகே வந்துச்சு. ஆத்தி யார் அது அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு மாதிரி பயமாயிருச்சு. அவள் கேட்குறா யார் அது அப்படின்னு கேட்கும்போது அந்த வாய்ஸ் வந்து எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் இவளையே தான் பார்த்துட்ருக்கு. சாராவுக்கு வந்து ஒரு மாதிரியா பயமாக இருந்தாலும் அவளுக்குள்ளே வந்து ஏதோ இழுக்குது. சாரா நம்ம வந்துட்டோம் அவன்தான் அது அப்படின்னு ஏதோ உள்ளுக்குள்ளே சொல்லுது. பட் இவளுக்கு ஒன்றுமே புரியல என்னது அப்படின்ட்டு. ஸோ நீ யார் அப்படின்னு சாராய் கேட்குறா. ஸோ அப்போ வந்து அந்த ரெட் ஐஸ் வச்சுருந்த ஒரு உருவம் இருக்குல்ல, அது வந்து எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட்டு இவளே தான் பார்த்துட்ருக்கு. இப்போ சாரா இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப பெரிய வெளிச்சம்லாம் இருக்காது, ஒரு டிம்னிஷான லைட்டு தான் இருக்கும். பொதுவாக மூன்லைட்டே வந்து கொஞ்சம் டிம்மாக தானே இருக்கும், இதே கொஞ்சம் டிம்மாக இருக்கும். அந்த இடத்துல தான் இருப்பாளா. ஸோ அதில் கொஞ்சம் வந்து இருட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து இந்த உருவம் இருக்குல்ல, அந்த ரெட் ஐஸ் வச்ச உருவம் வந்து பொறுமையாக அந்த இருட்டிலேருந்து வெளியே வருது. வெளியே வரும்போது பார்த்தா அதுக்கிட்ட பின்னாடி வந்து இந்த ராஜாக்கள்லாம் வந்து போட்டிருப்பாங்களே, பின்னாடி ஒரு போர்வை மணி இந்த ட்ரெஸ்ஸில் தொங்க விட்ருப்பாங்களே, அந்த மணி வந்து ஒரு பிளாக் கலரில் போட்டிருக்காங்க. அதோட காலர்ஸ் வந்து பெருசாக இருக்குது. இட்ஸ் லைக் எப்படின்னா ஒரு வேம்பயரை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அதான் பொதுவாக வேம்பயர் ஓகேவா. ஸோ அதோட கழுத்துன்றேன் பாருங்கள், அதோட ஷர்ட் காலர் இருக்கும், அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. லைக் அது காது அளவுக்கு இருக்குது. அதோட காது வந்து கொஞ்சம் பெருசாக நீளமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? அதோட ஐஸ் வந்து ரெட்டிஷாக இருக்குது. ரொம்ப பெரிய ரெட்டெல்லாம் கிடையாது. அந்த ஐபாலில் இருக்கும்ல அந்த லென்ஸ் போடுற இடம், அந்த இடம் மட்டும் ரெட் கலரில் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது யார் சாரா வந்து பயந்துட்டா. ஆக்சுவலி நீ யார், நீ வேம்பயரா அப்படின்னு வந்து கேட்குறா. ஸோ அந்த உருவம் வந்து எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் ஸ்மர்க் மட்டும் பண்ணுது. ஸ்மர்க் பண்ணிவிட்டு லைக் சாராவை வந்து டச் பண்ண வருது. அந்த டைமில் வந்து நீங்கள் தான் வரீங்க. ஆக்சுவலி சாரா எங்கே இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறா. அப்போ வந்து அந்த உருவம் வந்து அந்த சவுண்ட் கேட்ட டைரெக்ஷனில் திரும்பிட்டு
திருப்பி சாராவை பார்த்துட்டு ஒரு விங்கு கண்ணை மட்டும் ஒரு கண்ணடிப்போம்ல அந்த மாதிரி கண்ணடிச்சிட்டு திருப்பி அந்த இருட்டுக்குள்ளேயும் மறைஞ்சு போயிடுச்சு. இப்போது வந்து சாராவோட மூஞ்சி பார்க்கணும் வேண்டி தக்காளி கலரில் அப்படி இருக்குது. அது ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிற மணியும் இருக்கா, அதே சமயத்தில் பயந்தும் கிடக்கா. சம்வாட் ஃபீலிங் அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, இந்த டபுள்ஸாக வந்து ஃபீல் ஆகும்ல, ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹாப்பியாக இருக்கிற மணி, அந்த மணி அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த டைமில் நீங்கள் தான் வரீங்க. என்னாச்சுட்டு ஏன் இப்படி உட்காந்துருக்கு அப்படின்னோடனே சாரா வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே விடு, என்ன பறிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ வந்து அவள் சொல்கிறா நான் பறிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி திக்கிட்டே தான் சொல்கிறா. நீங்கள் வந்து நோட் பண்ணிட்டு என்னாச்சு, ஏன்னா அது எதாவது பிரச்சனை, எதுக்கு இப்போ நடுங்கிற அப்படின்னு கேட்கும்போது இல்லை சும்மா அந்த டயர்ட்னஸ்ஸு டயர்ட்னஸ்ஸு இந்த வெளிச்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, பயமாக இருக்குது, அதான் அப்படின்ட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருக்கீங்க. ஏன்னா வந்து இவன் சொல்கிறது என்னமோ நம்புகிற மணியெல்லாம் இல்லை. ஒரு மாதமாக வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கோம், இந்த ஃபாரஸ்ட் நம்ம ரெகுலராக வருவோம், அப்புறம் இதை பார்த்து எதுக்கு பயப்படணும் அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு திங்க் ஆகுது. பட் ஓகே, ஷேர் பண்ண பிடிக்கலன்னா விட்டுடலாம் அப்படின்ட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ண வேணாம்னு விட்டுட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து திருப்பி சாராவை வந்து கூப்பிட்டு வரீங்க. ஸோ நீ வந்து இந்த காட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்களும் வந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே போகிறீங்க. அங்கே நீ நிற்கிறான், அவளும் கையிலையும் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே அந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு உங்கள் லக்கேஜஸ்லாம் இருக்கும். நான் சொன்னேன் உங்கள் லக்கேஜஸ்லாம் எடுத்து தான் வந்திருப்பீங்க. ஸோ அஸ்யூஷுவல் உங்களோட தேவையான லக்கேஜஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு திருப்பி வந்து மேரி ஜூலி வீட்டுக்கே போகிறீங்க. அங்கே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ எதுவுமே மாறலை, நீங்கள் எப்படி விட்டுட்டு போனீங்க எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேரியும் ஜூலியும் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் லைக் இப்போ வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வெளியே வந்து நான் சொன்னேன்ல ஒரு பாலம் மணி இருக்கும், அங்கே வந்து சுற்றியும் சில செடிகள், விலங்குகள், மயிலெலாம் இருக்கும்னு சொன்னேன்ல. ஸோ அங்கே உட்காந்து அவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க சீனரிஸ்லாம். ஸோ வந்து அப்போ வந்து அதாவது வயன், சாரா, நீனி, ஸோ நீங்கள் 3 பேருமே வந்து அங்கே ரீச் ஆகிறீங்க. ஸோ மேரி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு என்னாச்சு போனீங்க திருப்பி வந்துட்டீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து சாரா நீங்கள் 2 பேருமே சாராவை அப்படியே பார்க்குறீங்க, என்ன சொல்கிறது அப்படின்ட்டு. சாரா வந்து ஏண்டி என்னை இப்படி பார்க்குறீங்க, நீங்கள் எதாவது யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறா. பட் வந்து நீங்கள் 2 பேருமே வந்து அவளை பார்த்து ஒரு மாதிரியாக சிரிக்கிறீங்களா. அப்புறம் வந்து மேரியை பார்த்துட்டு அப்படி இல்லை, நாங்கள் வந்து போகலான்னு தான் நினச்சோம், பட் போகும்போது தான் ஞாபகம் இருந்துச்சு, சில வேலைகள்லாம் நாங்கள் அப்படியே விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்ட்டு, அதனால் சரி அப்படின்ட்டு நாங்கள் வந்து திருப்பியும் வந்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து ஜூலி வந்து லக்கேஜஸ்லாம் நீங்கள் கையில் வச்சுருப்பீங்களா, ஒரு 2-3 பேக்கை வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருப்பீங்க. அதை பார்த்துட்டு ஆமாம் இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்குறா. அப்போது வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு அது வந்து நாங்கள் வந்து நான் தான் சொன்னோம்ல, நாங்கள் வந்து இந்த மாதிரி சிட்டிஸு கண்ட்ரீஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆளுங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் பக்கத்து நாட்டில் தான் இருந்தோம், அதனால் வந்து சரி ஒரு நாளைக்கு இங்கே வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தோம், பட் சிச்சுவேஷன் வந்து அப்படி இல்லை, அதனால் அப்படியே இங்கே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ அதனால் சரி இப்போ போகிற மாதிரி இருக்குது, அதனால் அப்படியே போகிறதுக்கு நம்ம வந்து திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் திங்ஸையும் எடுத்துகிட்டு திருப்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வந்து ஜூலியும் மேரியும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேவா உள்ளே போகலாம், டயர்டாக இருக்குது அப்படிங்க. ஆமாம் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஊர் மாற்றி ஊர் நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வா அப்படின்னா உனக்கு ஏதாவது பண்ணி தரேன் அப்படின்றான். அப்போது வந்து நீ சொல்கிற ஆமாம் நாங்கள் மறந்துட்டோம், இந்தாங்க ஃப்ரூட்ஸு, நாங்கள் வர வழியில் சரி ஃபாரஸ்ட்லேருந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி நீ சொல்கிற. அப்போது வந்து ஜூலியும் தேங்க்யூம்மா, நாங்களே இப்போ தான் கிளம்பணுமா அப்படின்னு கொஞ்சம் சோர்வாக இருந்தோம், தேங்க்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்களும் தான் பறித்தோம் அப்படின்னு நீங்களும் சாராவும் சொல்கிறீங்களா. ஐயோ உங்கள் 3 பேருக்குமே தேங்க்யூ, நான் உங்களுக்கு கப் கேக்லாம் பண்ணி வச்சுருக்கேன், வாங்க சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. கப் கேக் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து ஏதோ பல வருஷமாக சாப்பாடு திங்காத மாதிரி வந்து போகிறீங்க. இப்போ தான் ரியல் லைஃப்பில் ஒரு
ஒரு ஒன் ஹவர் கூட வச்சுக்கோங்களேன், 1 ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்ருப்பீங்க. அதுக்குள்ளேயும் இன்னொன்று சரிங்களா. ஸோ வந்து சோறு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிட்டீங்க. ஸோ உங்கள் ரூம்லலாம் போய் நீங்கள் லக்கேஜஸ்லாம் வச்சுட்டு திருப்பி வரீங்க. இங்கே வந்து ஜூலி வந்து சில கப் கேக்ஸ்லாம் வந்து சர்வ் பண்ணுறா. லைக் சாக்லேட், ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, உங்களுக்கு தோன்ற ஃப்ளேவர்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அங்கே வந்து கப் கேக்ஸ்லாம் இருக்குது, நல்லா டெக்கரேட்லாம் இருக்குது. டெக்கரேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் 3 பேருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்க. மேரியும் ஜூலியும் வந்து கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்டோட கதவை வந்து யாரோ நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு மேரி தான் போய் கதவை திறக்கிறான். ஸோ திறந்து பார்த்தா ஒரு சிப்பாய் இருக்காங்க. ஆமாம், ஒரு சிப்பாய், இந்த தூதுவன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு சோல்ஜர் ட்ராகன் மாதிரி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. ஸோ வந்து மேரி பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த மணி வந்து மிஸ் வயனை வந்து ராஜாக்கள் பார்க்கணுன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேரிக்கு வந்து ஒன்றும் புரியல, எதுக்கு என்னாச்சு, எந்த தப்பு பண்ணிட்டாலாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒரு அவசர விஷயமாக தான் பார்க்கணுன்றாங்க, அவங்க தான் கூப்பிட்டு வர சொன்னாங்க, இது வந்து அரசரோட ஆர்டர் அப்படின்றாங்க. சரி ஓகே, அரசரோட ஆர்டரை நம்ம கொஷின் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உள்ளே வரா. இந்த மணி சரி ஓகே நீங்கள் போங்க, நான் வந்து அனுப்பி விட்றேன் அப்படின்னு வந்து மேரி சொல்கிறேன். அப்போ அந்த சிப்பாய் சொல்கிறாங்க, இல்லை ராஜா சொல்லிட்டாங்க நீங்கள் கையோடு கூப்பிட்டு வரணும் அப்படின்ட்டாங்க. அப்படிங்கும்போது சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரி வந்து என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட தான் வரா. ஸோ இந்த மணி ராஜாவுக்கு வந்து உங்களை வந்து அரசவைக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களை பதறிட்டீங்க. என்ன நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது, அதான் தெரில, ஏதோ வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்களாம், அது ஏதோ அவர் ஆர்டராக என்னால் திருப்பி கேட்கவும் முடியாது, அதனால் நீ போயிட்டு வா அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் தயக்கத்தோடு சாராவையும் பார்க்குறீங்க, நீனியும் பார்க்குறீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லியிருப்பீங்களே இந்த மணி வந்து உங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த சொன்னேன்னா இந்த மணி ஹாலுனேஷனாக வந்து அவங்களோட ஃபேஸ்லாம் தெரிகிறது, அப்புறம் யாரோ உங்கள் கூட பேசுகிற மணி அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து நீங்கள் தயக்கத்தோடு பார்க்குறீங்க போவா வேணாமான்ட்டு. ஸோ வந்து சாரா வந்து என்ன சொல்ல கம்ஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நாட் பண்ணுறா, தலையாட்சா. ஸோ வந்து நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரத்தை கழிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லைம்மா அங்கே வெளியே சொல்லிச்சு நிற்கிறேன், அவர் என்ன சொல்கிறான்னா இப்போயே அனுப்பிவிடுங்க, அரசர் என் கூடயே கூட்டு வரணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னும் போது அப்படியா சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்லிவிட்டு எந்திரிக்கிறீங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டு உங்கள் மொபைல் மட்டும் எடுத்து வச்சுக்கிறீங்க. என்ன சொல்ல, சாரா எனக்கு மொபைல் தெரியாது, இட்ஸ் லைக் ஏஷியன் பீரியட், அந்த டைமில் மொபைல்லாம் இருக்குது, அதில் இருக்காதா இருக்காதுனே வச்சுப்போம், விடுங்க எதுக்கு, தேவைப்பட்டால் இருக்கணும்னு சொல்லுவேன், அது தெரியும், தேவைப்பட்டால் மேபி சிக்னல்லாம் கிடைக்கும்னு வச்சுப்போமா, வாட் எவர் இட் இஸ். ஸோ வந்து அங்கே வந்து மொபைல் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க, சப்போஸ் ஏதாவது கிடைக்குமா, ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு. சரின்னா நீங்கள் ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு எதாவது தேவைப்படுற திங்ஸ்லாம் வந்து லைக் ஒரு சேஃப்டி மெஷருக்கு ஒரு கத்தி, அந்த மணி ஒரு சின்ன பொருளாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து கிளம்புறீங்க. வெளியே பார்த்தா அந்த சோல்ஜர் நின்றுட்டுருக்காரு. உங்களை பார்த்தோன்னே லைட்டாக வந்து தலையை மட்டும் லைக் போ பண்ணுவாங்க, அந்த மணி போ பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக வந்து சிரிச்சிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ வந்து எஸ் மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அவர் முன்னாடி போய்ட்டுருக்கோம், நீங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க, என்ன எதுக்கு கூப்பிட்றாரு அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே வந்து ஒரு பயமாகவே இருக்குது, ஏதோ பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த அவங்க வந்து மைண்டில் வந்தது, நீங்கள் பேசின மணி தெரிஞ்சது, ஸோ இதெல்லாம் தான் அவங்க மைண்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்கா. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பயமாக வர இருக்குது. ஸோ தென் அதுக்கடுத்து வந்து ஓகே அப்படின்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்க. நடந்து வந்தோடனே அந்த பேலஸும் வந்து ரீச் ஆகிறீங்க. எப்போயுமே நீங்கள் பொதுவாக பேக் சைடு வழியாக சொல்லியிருப்பேன்ல, ஸோ அந்த பேசேஜ் வழி நடந்து போவீங்க. நடந்து போகும்போது லெஃப்ட் சைடு வழியாக வந்து போனீங்கன்னா கிச்சனோட பேக் டோர் வரும். ஸோ அது வழியாக நீங்கள் போவீங்க நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த டைம் வந்து உங்களை நேருக்கு நேராக அந்த பெரிய கேட் வழியாகவே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கூப்பிட்டு போகும்போது அந்த கூப்பிட்டு போயிட்டு உங்களை வந்து ஒரு ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ சோல்ஜர் வந்து வெளியவே நின்றுக்கிறாரு, இந்த மாதிரி இந்த ரூமுக்கு போங்க அப்படின்றார். ஸோ நீங்கள் வந்து ஹெசிடேட்டோட நீங்கள் வந்து நாக் பண்ணிச்சிங்க கதவை. அப்போ வந்து உள்ள கமன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது.
சரின்ட்டு நீங்களும் வந்து உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா 7 பாய்ஸுமே அங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அவங்களோட கிங் அப்பீரியன்ஸோட செம்ம ஹேண்ட்ஸமாக வந்து அங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ கால் மேலே கால் போட்டு டிஸ்கஷன் பண்ணி ஸோ அப்போ வந்து நீங்கள் உள்ளே வர்றதை அவங்க பார்த்துட்டு ஸோ ஜேகே தான் அவங்கள பார்த்துட்டு ஓ வந்துட்டியா உட்காரு அப்படின்றான். ஸோ அவங்களுக்கு ஏற்றாப்புல ஒரு சீட் இருக்குது. இட்ஸ் லைக் அந்த 7 பேர் உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சோஃபா மணி இருக்குது. ஸோ அங்கே உட்கார சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு நீங்களும் போய் உட்காந்துட்டு கூப்பிட்ருந்தீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னும் போது ஜிமின் சொல்கிறான், ஆமாம் உன்னை கூப்பிட்ருந்தோம், ஆக்சுவலி அவங்க கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து வந்து ஆமாம் உன் கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஆக்சுவலி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேட்ரு அண்ட் உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு இது ரொம்ப நெசசரியானது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஐயோ என்னத்தை சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஐயோ என்னத்தை சொல்ல போகிறாங்களோ அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மைண்டில் திங்க் பண்ணுறீங்க. அப்போ ஆரம் வந்து உங்களை பார்த்துட்டு கூடிய சீக்கிரமே சொல்லுவோம், ஃபஸ்ட்டு நீ சாரி மாற்றி சொல்லிட்டேன். ஸோ ஆரம் வந்து அவனுக்கு தான் வந்து மைண்ட் ரீடிங் பவர் இருக்குல்ல. ஸோ அதனால் நீங்கள் கேட்டதை கேட்டுட்டு அதை தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து ஆரமை பார்த்துட்டு என்னத்தை சொல்ல போகிறான் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ வந்து ஆரம் வந்து ஒரு மாதிரியா பெருமூச்சு விட்டுட்டு ஐயோ உங்ககிட்ட நாங்கள் ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னு சொன்னோம்ல அதை தான் சொல்ல போகிறோம், வேறு எதையும் சொல்ல போகிறதில்ல அப்படின்றான். ஓகே கிங் அப்படின்றீங்க. அப்போ வந்து ஜின் வந்து சொல்கிறான், இங்கே பாரு உங்ககிட்ட சொல்கிறேன், பட் இது உனக்கு புரியுமா புரியாதான்னு எனக்கு தெரியலை, நாங்கள் இந்த நாட்டோட கிங் இல்லையா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்து ஆமாம் அப்படின்னு மண்டையாட்டுறீங்க. அப்போ வந்து அங்கிட்டிருந்து எங்களுக்கு வேர்ட்ஸ் தான் வேணும், மண்டையை ஆட்டினா மண்டையை எடுத்துடுவேன் அப்படின்றான். நீங்கள் வந்து பயந்துட்டு ஆமாம் அப்படின்றீங்க. ஸோ வந்து அப்போ ஆரம் வந்து சொல்கிறான், ஓகேவா, ஸோ அதனால் நாங்கள் இந்த நாட்டோட கிங் அப்படின்றதோட நாங்கள் ஒரு ட்ராகன்ஸ், அது தெரியுமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்து தெரியும் அப்படின்றீங்க. அப்போ வந்து சுகா சொல்கிறான், நாங்களும் ஒரு வகையான க்ரியேச்சர்ஸ், லைக் நீ ஹியூமன் சொன்ன பார்த்தியா, சாரி நீ ஹியூமன், நீ ஒரு கிரியேச்சர் மாணி, நாங்கள் ட்ராகன்ஸ், நாங்கள் ஒரு கிரியேச்சர் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு பீதியாகிடுது, ஐயோ நான் ஹியூமன் இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரியா ஷாக்கோடு அவனை பார்க்குறீங்க. அப்போ வந்து ஜேஹோப் உங்களோட ரியாக்ஷனை பார்த்துட்டு என்ன பெரிய ஷாக்கார, இதெல்லாம் எங்களுக்கு நீ ஆரம்பத்தில் எங்கள் முன்னாடி வந்து நின்னாலே கண்டுபிடிச்சிட்டோம், நீ ட்ராகன் இல்லை சின்ன ஹியூமனு அப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்கு நம்பவே முடியல, ஒரு ட்ராகன் கிங்ஸுக்கு ஒரு மேட்டுன்றதே எங்களால் நம்ப முடியல, அதுவும் எங்களோட மேட் ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து ஒரு மாதிரியா ஷாக்காகிறீங்க. ஏன்னா வந்து நீங்கள் தான் நான் சொன்ன என்ன காட்டேஜில் இந்த புக்ஸில் ரீட் பண்ணியிருப்பீங்க, ட்ராகன்ஸுக்கு அதே போல் வேம்பயர், வேர்வுல்ஃபு அண்ட் தென் விச்சஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி சில க்ரியேச்சர்ஸுக்கும் வந்து என்ன சொல்கிறது மேட் அப்படின்றது ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு. அந்த புக்கில் நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருப்பீங்கன்னா, நான் இன்ட்ரோ வீடியோன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சரிங்களா, அந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் சொன்னேனோ எல்லாத்தையும் அந்த புக்கில் பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான் சரிங்களா. ஸோ அதனால் வந்து சப்போஸ் உங்களுக்கு நடுவில் ஏதாவது ஸ்டோரியில் குழப்பிச்சு அப்படின்னா போய் திருப்பி அந்த இன்ட்ரோ வீடியோவை கொஞ்சம் கிளான்ஸ் விட்டுட்டு வருமாறு கேட்டுக்கிறேன் சரிங்களா. சரி ஓகே, பேக் டு ஸ்டோரி. இப்போ வந்து உங்களுக்கு ஷாக் ஆகுறது என்னது மேட்டா, அதுவும் நானா அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஸோ இவங்க ட்ராகன்ஸ் அப்படின்னா இவங்களுக்கும் மேட் இருக்கும். ஸோ நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு தெரியும். பட் நான் எப்படி வருவேன் அப்படின்றது தான் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து என்னது நான் மேட்டா அப்படின்றீங்க. அப்போ வந்து நம்மளோட சுகா வந்து அப்போ உனக்கு மேட்டுன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு நீங்கள் வந்து அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரியா தெரியும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்றீங்க. படிச்சிருக்கேன் சரி அப்படின்னு வந்து நம்ம ஜின் வந்து சொல்கிறான். நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் கிங்ஸ், நான் வந்து உங்கள் மேட்டாக இருக்க சான்ஸ் இல்லை, உங்களுக்கு என்னை எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல, பட் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு ஹியூமன் தான், நான் வந்து ஒரு ட்ராகன், அதுவும்
கிங்ஸுக்கு, முக்கியமாக ட்ராகன் கிங்ஸுக்கு ஒரு மேட்டாக நான் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்து ஜெமின் வந்து உங்களை பார்த்துட்டு, அதைத்தானே நாங்களும் சொல்கிறோம், நீ எப்படி வந்தால் எங்களுக்கு தெரில, ஆனால் நீ தான் எங்களோட மேட், அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து அவனை பார்த்து அதான் எப்படி அப்படின்னும் போது ஜேகே வந்து உங்களை பார்த்துட்டு, ஃபஸ்ட்டு எங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியும், சும்மா எதிர்த்து கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ கிங் நாங்கள் கிங்கா இல்லை நீ குயினா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து வாயை மூட்டிங்க. ஐயோ இதுக்கு மேலே பேசினா குரல் வலி என்ன சொல்லுவாங்க, கழுத்தை பிடிங்கி எடுத்துகிட போகிறான், ஏன்னா சொல்கிறது உங்களுக்கு ஞாபகம் வருதா, ஸோ அதனால் கழுத்தை பிடிங்கி எடுத்துகிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயை மூட்டு உட்காந்துருக்கீங்க. சரி சொல்லுங்கடா அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து ஆரம் வந்து சரி அன்னெசரி டாக்கிங்லாம் வேணாம், நான் டக்குன்னு வேலையை முடிக்கிறேன். இங்கே பாரு வயன், நீ வந்து எங்களோட மேட். ஸோ அதனால் நீ எங்களுக்கு அடுத்து வர வாரிசை வந்து கொடுக்கணும். எங்களுக்கு அடுத்து வர வாரிசுக்கு நீ தான் வேணும். ஏன்னா வாட், எங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸால் குழந்தை கொடுக்க முடியாது. அது ஏன் அப்படின்னு நான் உனக்கு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை, ஏன்னா உனக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா அப்படி கேட்குறான். நீங்கள் வந்து ஆமாம் அப்படின்றீங்க. எனிவே ஸோ அதனால் நீ தான் எங்களுக்கு குழந்தை கொடுக்கணும். எனக்கு இங்கே பாரு, உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயம் எனக்கு தேவையில்லை. இட்ஸ் ஜஸ்ட் அவர் ஆர்டர், இது எங்களோட ஆர்டர், நீ பண்ணி தான் ஆகணும். உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா, உனக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. எங்களுக்கு வாரிசு வேணும், அதுக்கு நீ வேணும், நீ ஒழுங்காக எங்களுக்கு கோப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து அவனை ஷாக்காக வைட் ஐஸில் பார்க்குறீங்க. அப்போ வந்து வந்து கண்ணை ஒழுங்காக வைக்கிறியா இல்லை கண்ணை எடுக்கணுமா அப்படின்றான். நீங்கள் ஐயோ இவன் என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு நார்மலாக இருக்கீங்க. ஆனால் அப்படின்னும் போது திடீர்னு சுகா அவன் சொல்கிறான், நான் தான் இப்போ தானே அவன் சொன்னான், உனக்கு சாய்ஸ் கிடையாது, இட்ஸ் ஒன்லி ஆப்ஷன், ஒரே ஒரு ஆப்ஷன் தான், இது சூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றான். உங்களுக்கு என்ன சொல்லனே தெரில அப்படின்றீங்க. ஸோ உங்களுக்கு எதுவுமே சொல்ல பிடிக்கல, என்னடா அது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ அப்போது வந்து நீ இப்படிலாம் வந்து பண்ணால், நீ இவன்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் இன்னிக்குள்ளே நீ பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்களை அந்த சோஃபா மேலே தள்ளுறான். சரிங்களா, நீங்கள் உட்காந்துருக்கீங்களே, உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அந்த சோஃபா மேலே தள்ளி அவன் ஹார் ஆகுறான். ஸோ இதோடு நான் இந்த எபிசோடை முடிக்கிறேன். ஸோ ஓகேடா. ஸோ இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் கொஞ்சம் பேக்ரவுண்டில் வந்து நிறைய நாய்ஸ் கேட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் இல்லைடா, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு டைம் கிடைக்கல, எக்ஸாம்ஸ் வேறு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் எனக்கு அங்கங்கே கிடைக்கிற டைமில் தான் பண்ண முடியுதுடா. சரிங்களா, ஸோ என்னோடய சிச்சுவேஷனும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோதான். ஸோ அந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இத்தனை நாள் நான் வீடியோ போடாததுக்கும் சாரி. இனிமேல் நான் சீக்கிரமாக அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ இல்லை 3 வீடியோவாவது நான் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா, சரி ஓகேடா. see you later, bye. அவ்வளோ.